அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025 ஆண்டில் 9 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை நமக்கு அருளி செய்து அதை நிறைவேற்றினார். அவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்தில் லேவியராகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 12வது வசனத்தில், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை நாம் கடந்த மாதத்திலே தியானித்தோம். நம் மத்தியிலே அவர் உலாவினார். அவர் அக்கினியின் நடுவிலே உலாவினார், பாளையத்தின் நடுவிலே உலாவினார், தேவ ஆலயத்திலே உலாவினார். தேவ பிள்ளைகளே, தேவ ஆலயத்திலே அவர் பிரவேசித்த நாள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண முடிந்தது. சூம்பியன கையுடைய மனிதனுடைய கை நேரானது, சுகமானது, கூனினுடைய அந்த கூன் நிமிரப்பட்டது. இப்படி பல அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் தேவாலயத்திலே உலாவும் பொழுது செய்தார் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அதே போல் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை. யாத்ரா புஸ்தகம் 29 அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்தரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்பதாக. வாசம் பண்ணுவேன். உலாவுதலுக்கும் வாசம் பண்ணுதலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உலாவுதல் என்றால் ஆங்கில வேதாகமத்திலே வாக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது வாசம் பண்ணுதல் என்றால் நமக்கு தங்கி இருப்பார், குடி இருப்பார், நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட வாழுவார் என்பது அதனுடைய அர்த்தம். லேவியராகமம் புஸ்தகம் 26 அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன், என்னுடைய ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, வெறுப்பதில்லை என்பதாக. நீங்கள் அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்திலலாம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் அப்பத்தை திருப்தியாக நீங்கள் சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் என்பதாக. துஷ்ட மிருகங்கள் தேசத்திலே இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவது இல்லை, உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீங்க. இப்படி பல வசனங்களை, வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அந்த லேவியராகமம் 26 அதிகாரம் முதல் 10 வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். இந்த ஆசீர்வாதங்கள் எப்போ கிடைக்குன்னா, கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணும் பொழுது, நம்மோடு கூட தங்கி இருக்கும் பொழுது, நம்மளோடு கூட வாழும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த லேவியராகமம் 26:10 சொல்லுது பாருங்கள், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். இவ்வளோ ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். காரணம், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும்போது இவை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். வெளிப்படுத்த விசேஷம் 3 அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ வாசல்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன பண்ணுவேன், அவனிடத்தில் பிரவேசித்து என்றால் அவனோடு கூட உள்ளே போய் வாசம் பண்ணுவேன், அவங்களோடு குடியிருப்பேன், அவங்களோடு நான் வாழுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அங்கே இருப்பாராம். கதவை திறந்தால் உள்ளே வருவார். அவனோடைய நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணும். ஆண்டவரோடு கூட போஜனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எப்போ கிடைக்குன்னா, நம்முடைய கதவை திறக்கும்போது, இதய கதவை திறக்கும் பொழுது, நம்முடைய இதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது. வேதம் சொல்லுது, உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்முடைய இதய கதவை அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். என் மகள், என் மகன் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பான் என்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காலத்தில் இருளில், சேற்றில், சகதியில் கடந்த நம்மை தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை விலைக்கிரயமாக அதை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட நம்முடைய ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணினார் என்றால்
அந்த மாதம் முழுவதும், அந்த நாள் முழுவதும், அந்த வாரம் முழுவதும், ஏன் அந்த ஆண்டு முழுவதும் இல்லை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் என்றால், எல்லா விதத்திலும் இந்த உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நன்மையை கட்டளையிடுவார். எனவே அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வார். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருக்க, நம்மோடு கூட வசிக்க, நம்மோடு கூட வாழ்வதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். அவரை வருந்தி உள்ளே அழைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.